நான் இப்போ நின்றுட்டுருக்கிறது வேளாங்கண்ணிங்க. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேளாங்கண்ணியில் நின்றுட்டுருக்கேன். நான் வேளாங்கண்ணியில் இருந்து தான் நம்ம வந்து சென்னைக்கு ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ என்ன பஸ்ஸாக இருக்கும்? ஸோ எஸ்சிடிசியில் தாங்க இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேளாங்கண்ணி டு சென்னை வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். ஈவினிங் டைம் ஈசிஆரில் ட்ராவல் பண்ணுறது சூப்பராக இருக்குங்க. ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன் ஈசிஆரை டே டைமில் கவர் பண்ணணும், அது எஸ்சிடிசியில் கவர் பண்ணணும்னு நினச்சேன். Hi guys, welcome back to my another new vlog. This is Travel Lagar Rafiq. ஸோ நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்க மக்களே. ரைட் நவ் நான் இப்போ எங்கே இருக்கேன் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் பார்த்தாவே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் இப்போ நின்றுட்டுருக்கிறது வேளாங்கண்ணிங்க. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேளாங்கண்ணியில் நின்றுட்டுருக்கேன். வேளாங்கண்ணி ஒரு முக்கியமான பிளேஸுங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ வேளாங்கண்ணினாவே சர்ச்சு ரொம்ப அதிகமாக இருக்குங்க. ஸோ இந்த கிறிஸ்டின்ஸோடைய சர்ச் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இங்கே தான் வந்திருக்கேன். நம்மளுடைய லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருந்து வேதாரண்யம் ஆர்எஸ் மணி ட்ராவல்ஸில் நம்ம ட்ராவல் பண்ணி வந்திருப்போம். அங்கே விலாகை முடிச்சுட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வேளாங்கண்ணி வந்துட்டு ரிட்டன் இப்போ நம்ம வேளாங்கண்ணியில் இருந்து தாங்க சென்னைக்கு வந்து கிளம்ப போகிறோம். ஸோ இங்கே வந்ததுக்கு மெயின் காரணமே நான் வந்து பார்க்க வந்தது இந்த மேரி மாதா சிலைங்க. இந்த ஸ்டாச்சுவை பார்க்கலான்னு சொல்லி தான் வந்தேன். நான் உங்களுக்கு பேக் கேமராவில் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நல்ல பெரிய சிலைங்க, நல்லாயிருக்கும். ஸோ அதை பார்க்கலான்னு சொல்லி தான் வந்தது. ஸோ இதாங்க அந்த ஸ்டாச்சு, மேரி மாதா சிலைங்க. நல்லா சூப்பராக இருக்குல்ல, பார்க்கவே நல்லா இருக்குது. காலையில் மணி வந்து பார்த்திங்கன்னா 8 மணி ஆகுதுங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா க்ரௌடு இல்லை. இதே ஈவினிங் வந்தோன்னா நிறையா க்ரௌடு இருக்கும். அதே போல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபங்க்ஷனு வீக்கெண்டுனா மோஸ்ட்லி க்ரௌடு நிறையா வருங்க. ஏன்னா நிறையா வந்து இந்த இது பார்க்க வருவாங்க, இந்த ஸ்டாச்சு பார்க்க வருவாங்க. சர்ச்சு ரொம்ப அதிகமாக இருக்கனால நிறையா மக்கள் வருவாங்க. ஸோ நிறைய ஊரில் இருந்து இங்கே வேளாங்கண்ணி வரவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 8 மணிங்க. சரி ஓகே, ரொம்ப நாள் கழித்து வேளாங்கண்ணி வந்திருக்கேன். வேளாங்கண்ணி ஒரு வாட்டி தான் வந்திருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ செகண்ட் டைம் விசிட் பண்ணியிருக்கேன். சரி ஓகே, வந்துட்டோம். இங்கே வந்து இந்த இது எல்லாமே பார்த்துட்டு போகலான்னு சொல்லி தான் இங்கேருந்து ஓகே டிஃப்ரெண்ட்டாக இன்ட்ரோ ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ வாங்க அப்படியே வெளியே போயிட்டு இங்கே வேறு என்னென்ன இருக்குது எல்லாமே பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் சாப்பிட்டுட்டு நம்மளுடைய விலாகை வந்து கண்டினியூ பண்ணலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா நடந்து வர பாதைங்க. அப்படியே நீங்கள் நடந்து வந்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த சிலையை பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு கேண்டில்ஸ் இருக்குங்க. மெழுகுவத்தி வந்து இங்கே விற்கிறாங்க. ஸோ மெழுகுவத்தி கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ மக்களே, இந்த ஏரியா நல்லா இருக்குல்ல. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்ச்சு ரொம்ப அதிகமாக இருக்குங்க. ஸோ இங்கே நமக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சர்ச் இருக்குது. ஸோ அந்த சைடு ஒரு சர்ச் இருக்குது. நிறைய சர்ச்சு பார்க்கலாம். ஏன்னா வேளாங்கண்ணி வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டின்ஸ்க்கு ஒரு மெயினான பிளேஸுங்க. ஸோ அதனால் நிறைய மக்கள் வருவாங்க. கிறிஸ்டின்ஸ் மக்கள் மட்டும் இல்லாமல் இந்து மக்களும் உங்களுக்கு நிறைய பேர் வருவாங்க. அதர் ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கர்நாடகா, ஆந்திரா, கேரளாவில் இருந்து கூட நிறைய மக்கள் வந்து இங்கே வருவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஃபங்க்ஷனும் இல்லை. பட் ஆனால் ஃபங்க்ஷன் இல்லாத டைம்லையும் இங்கே நிறைய பேர் வந்துட்டு போவாங்க. மெயினான ஒரு பிளேஸுங்க இந்த வேளாங்கண்ணி. காய்ஸ் சாப்பிட்டு வந்தாச்சுங்க. தோசை வாங்கி சாப்பிட்டேன், பிளெயின் தோசை. நல்லா சூப்பராகவே இருந்துச்சுங்க. டோட்டலாக 70 ருபீஸ் வந்துச்சு தோசை. அதுக்கப்புறம் ஆம்லேட் ஒன்று வாங்கி சாப்பிட்டேன். தோசைக்கு அடிச்சிக்க முடியாதது சாம்பார் தாங்க.
சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். நல்லா சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போது வேளாங்கண்ணி பஸ் ஸ்டாண்டு வந்துட்டாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வேளாங்கண்ணியில் இருந்து தான் நம்ம வந்து சென்னைக்கு ட்ராவல் பண்ண போகிறோம். ஆல்ரெடி ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். ஸோ என்ன பஸ்ஸாக இருக்கும்? ஸோ எஸ்சிடிசியில் தாங்க இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேளாங்கண்ணி டு சென்னை வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். நமக்கு பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா 10:15ங்க. ஸோ ரிசர்வேஷன் பண்ணிவிட்டேன், ஆன்லைன் புக்கிங் பண்ணிவிட்டேன். 10:15க்கு இங்கே வேளாங்கண்ணியில் இருந்து நமக்கு சென்னைக்கு பஸ்ஸுங்க. ஸோ அதனால் வெயிட் பண்ணலாம். பஸ்ஸு வந்துட்டோன்னே vlog எல்லாம் கண்டினியூ பண்ணலாம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்ச்சு காமிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பீச் இருக்குதுங்க. பீச் என்னால் போக முடியல, காலையிலே சரியான வெயிலுங்க வேளாங்கண்ணியில். நான் வேறு நான் ஏசியில் தான் போட்டிருக்கேன் டிக்கெட்டு. எப்படி ட்ராவல் பண்ண போகிறேன்னு தெரியல. எனக்கு வெயில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, தெரிஞ்சால் ஏசியில் போட்டிருப்பேன். சரி ஓகே, வெயில் கம்மியாக தான் இருக்கும்னு நினச்சி நான் ஏசியில் போட்டேன். ஓகே, சமாளித்து தான் ஆகணும், சமாளிச்சிடலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நான் ஏசியில் தாங்க சென்னை வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். மற்றபடி வேளாங்கண்ணின்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு சர்ச்சு நீங்கள் அதிகமாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பீச்சு, அதுக்கப்புறம் இந்த சைடு போனீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் ஏரியாலாம் இருக்குதுங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் நிறையா நீங்கள் லார்ஜ் பார்க்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரினால நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய லார்ஜ் பார்க்கலாங்க. வேளாங்கண்ணியில் உங்களுக்கு நிறைய லார்ஜ் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து பேசி இது பண்ணிக்கோங்க, ஸ்டே பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா ரேட் அதிகமாக இருக்கும், ஒரு ஹோட்டலில் வந்து ரேட்டு கம்மியாக இருக்கும். ஆன்லைன் புக்கிங்கும் இருக்கும், ஆஃப்லைன் புக்கிங்கும் இருக்கும். அது நீங்கள் கரெக்டாக பார்த்து இது பண்ணிக்கோங்க. நான் ஆனால் ஸ்டே பண்ணலங்க, வந்துட்டு உடனே ரிட்டன் நான் வந்து ட்ராவல் பண்ணுறேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆசைங்க, டே டைமில் ஈசிஆரில் ட்ராவல் பண்ணணும், அதுவும் நம்மளுடைய எஸ்சிடிசியில் வந்து ட்ராவல் பண்ணி போகணும் எனக்கு ஆசை. ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிடிசியில் டிக்கெட் புக் பண்ணி எஸ்சிடிசியில் வேளாங்கண்ணியில் இருந்து சென்னை வரைக்கும் நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நேற்று நம்ம வந்து இதில் ட்ராவல் பண்ணி வந்திருப்போம், ஆர்எஸ் மணி ட்ராவல்ஸில் சென்னையில் இருந்து வேதாரண்யம் ஃபுல் ஈசிஆர் நைட் டைமில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணி வந்திருப்போம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டே டைமில் ஈசிஆரை வந்து கவர் பண்ண போகிறோங்க. இங்கே கூட ஒரு எஸ்சிடிசி நிற்கிது பார்த்தீங்களா, ஏசி சீட் கம் ஸ்லீப்பர் பஸ்ஸு. ஸோ இந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா 9:30 மணி டைமுங்க. 9:30 மணிக்கு தான் ஃபஸ்ட்டு பஸ் வந்து ஆன்லைன் புக்கிங் காட்டுது. ஸோ 9:30 மணிக்கு எடுத்து உங்களுக்கு 4:30 மணி சம்திங் வந்து பார்த்திங்கன்னா சென்னை வந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 10 மணி, அதுக்கப்புறம் 10:15. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2 பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா ஏசி ஸ்லீப்பர் தாங்க ஆப்ரேட் பண்ணுறாங்க. எஸ்சிடிசி சைடில் இருந்து உங்களுக்கு ஏசி ஸ்லீப்பர் தான் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய நான் ஏசி வருங்க. 1 hour later. கைஸ், டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:15ங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏசியில் புக் பண்ணேன், எஸ்சிடிசியோடைய நான் ஏசியில் வேளாங்கண்ணி டு சென்னை வரைக்கும் புக் பண்ணேன். அதில் ஒரு சின்ன மாற்றம்ங்க, வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குங்களா, சரி நான் ஏசி வேணான்னு சொல்லிட்டு ஏசியில் போய்டலான் இருக்கேன். ஸோ இது எப்படி போகிறதுன்றது நான் சொல்கிறேன். நான் நான் ஏசி புக் பண்ணேன், ஆனால் சடனாக என்னுடைய பிளானை சேஞ்ச் பண்ணி ஏசியில் வந்து இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பஸ்ஸோட எக்ஸ்டீரியர் பார்த்துருங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டீரியர் எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். வெயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அதனால தான் சரி ஓகே ஏசியிலே ட்ராவல் பண்ணலான்னு சொல்லி ஏசியில் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறேன் வேளாங்கண்ணியில் இருந்து சென்னை வரைக்கும். இந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா பிரகாஷில் பில் பண்ண பஸ்ஸுங்க, ஏசி சீட்டு கம் ஸ்லீப்பர் பஸ்ஸு. சீட்டில் தான் வந்து ட்ராவல் பண்ண போகிறேன். கொஞ்சம் ஏசியில் ட்ராவல் பண்ணலாமே, வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது, கொஞ்சம் அந்த வெயிலில் இருந்து தப்பிச்சிக்கலான்னு சொல்லி தான் இன்றைக்கி ஏசியில் வந்து ட்ராவல் பண்ணுறேன். ஸோ இது எப்படி நான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏசியில் புக் பண்ணிட்டு ஏசியில் ட்ராவல் பண்ணுறேன்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெனஸ்டேங்க, புதன்கிழமை நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேளாங்கண்ணி டு சென்னை வரைக்கும் டே சர்வீஸில் ட்ரை பண்ணுறோம்.
ஸோ வெயில் அதிகமாக இருக்கனால நான் ரெண்டாவது ஏசியில் இன்றைக்கி ட்ராவல் பண்ணலான்னு பிளான் பண்ணி சடனாக வந்து ஏசிக்கு வந்து மூவ் பண்ணிட்டேங்க. ஸோ டிக்கெட் வந்து பார்த்தேன், டிரைவர் அண்ணாட்ட கேட்டேன், ஏசி ஓட்டுறாங்களே அந்த டிரைவர் அண்ணாட்ட கேட்டேன் டிக்கெட் இருக்கான்னு. இருக்குன்னாங்க. சரி ஓகே சேஞ்ச் பண்ணிக்கலாமா கேட்டேன், சேஞ்ச் பண்ணிக்கலான்னாங்க. டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா ஏசி சீட்ரு கம் ஸ்லீப்பரில் சீட்டில் வேளாங்கண்ணியில் இருந்து சென்னை வரைக்கும் போக 470ங்க. நான் நான் ஏசி புக் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா 380 ரூபாய்க்கு புக் பண்ணேன். எக்ஸ்ட்ரா ஒரு 90 ரூபா கொடுத்தா போகிறோம் ஏசிலே போயிடலான்னு சொல்லி தான் நான் வந்து பார்த்திங்கன்னா ஏசியில் இப்போ வந்து 380 ரூபா நான் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் பே பண்ணிட்டேன். மீதி வந்து 90 ரூபா மட்டும் இங்கே இருக்க கண்டக்டர் அண்ணா கிட்ட கொடுத்துட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா சென்னை வரைக்கும் ட்ராவல் பண்ணலாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பேசஞ்சர் எல்லாம் இருக்கனால என்னால் பேச முடியலங்க. ஸோ அதனால தான் வெளியே வந்து பேசிகிட்டு இருக்கேன். எப்பயுமே இருக்க அதே அம்யூனிட்டிஸ் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீப்பரில் கொடுத்துருக்காங்க. சீட்டில் நான் உட்காந்து என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுக்குறாங்க எல்லாமே நான் சொல்கிறேன். ஒன்ஸ் வண்டி வந்து டிபார்ட் ஆகிட்டோன்னே நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சொல்கிறேங்க. டிரைவர் அண்ணாட்டி நான் வந்து பார்த்திங்கன்னா பர்மிஷன் கேட்டேன், வீடியோ எடுத்துக்க சொல்லிட்டாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வேளாங்கண்ணி டு சென்னை இந்த ஈசிஆரை ஃபுல்லாக வந்து நம்ம கேபின் எடுக்கிறோம். வெயிலில் நின்னதுக்கு அப்படியே உள்ளே வந்துட்டோன்னே கொஞ்சம் ஏசி போட்டதுக்கும் நல்லா சூப்பராக இருக்குங்க. ஏசி ஃப்ளோ நார்மலாக நல்லா இருக்குது. சீட்டில் உட்காந்துருக்கேன். சீட்டில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே இப்போ பார்க்கலாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வேளாங்கண்ணியில் இருந்து சென்னை வரைக்கும் இந்த சீட்டில் தாங்க ட்ராவல் பண்ண போகிறேன். சீட்டில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்கன்றதை பார்த்துடலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ப்ளக் டைப்பில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு சார்ஜிங் பாயிண்ட்டு. சீட்டோட ரெக்ளைனிங் பார்க்கலாங்க. ஆல்ரெடி சாஞ்சு தான் இருக்குது. சூப்பராக சாஞ்சிக்க முடியுதுங்க. பக்காவாக கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தலைக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீடிங் லைட்டு, இங்கே வந்து அட்ஜஸ்டபிள் ஏசி வந்துட்டு இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. சீட்டுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெட் கவர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மேகசின் பவுச்சு, அட்ஜஸ்டபிள் ஃபுட் ரெஸ்டர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேளாங்கண்ணியில் இருந்து சென்னைக்கு வேறு ஊருக்கு எஸ்சிடிசியில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா ஆன்லைன் ரிசர்வேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நீங்கள் புக் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கலாம். 15 minutes later. ஒரு சின்ன கோளாறு ஆகிடுச்சுங்க. அதை எப்படி சரி பண்ணியாச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் புக்கிங் நான் ஏசியில் பண்ணேன். அதுக்கப்புறம் இதில் டிக்கெட்டுக்கு ட்ராவல் பண்ணலான்னு சொல்லிட்டோன்னே சரி ஓகே இதில் ட்ராவல் பண்ணலான்னு சொல்லி ஏசி ஸ்லீப்பரில் இப்போ ட்ராவல் பண்ணுறேன். டக்குன்னு பிரிண்ட் அவுட் கேட்டுட்டாங்க. பிரிண்ட் அவுட் கேட்டுட்டோன்னே போய் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்து அவங்கள்ட்ட கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து 90 ரூபா சொல்லியிருப்பேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா 380 ரூபா நான் வந்து ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிவிட்டேன். மீதி 90 மட்டும் இங்கே வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினச்சேன். பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆன்லைன் பிரிண்ட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டோன்னே பார்த்திங்கன்னா 340 தான் நீங்கள் பே பண்ணியிருக்கீங்க. அந்த டேக்ஸ் வந்து இதில் கணக்கு வராதுங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா 470 ஏசி சீட்டில் வந்து வேளாங்கண்ணி டு சென்னை வந்து பார்த்திங்கன்னா 470. நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா 340 வந்து பே பண்ணிட்டேன். பேலன்ஸ் 130 வந்து பண்ணுங்களா. அந்த டேக்ஸு அதெல்லாம் வந்து 40 வந்து வராது போல். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா 130 ருபீஸ் இப்போ வந்து நான் பே பண்ணணும். கைஸ் பேலன்ஸ் அந்த 130 வந்து நான் வந்து பே பண்ணிட்டேங்க. பே பண்ணிட்டோன்னே கண்டக்டர்னா எனக்கு வந்து டிக்கெட் கொடுத்துட்டாரு. ஒரு சின்ன டிக்கெட் மாதிரி கொடுத்துருக்காரு. டைம் கரெக்டாக 10:15ங்க. நாகப்பட்டினம் வந்திருக்கோம்.
நான் கரெக்டாக வேளாங்கண்ணியில் இருந்து பஸ்ஸு டிபார்ட் ஆகிட்டோன்னே நான் வந்து பார்த்திங்கன்னா கேபின் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. ஸோ ஈஸியாரில் ஸோ அதனால் கேபின் எடுக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் வெயில் தாங்க போட்டு கொளுத்துது. நல்ல வேலை ஏசியில் வந்துட்டு, நான் ஏசி வந்து சுத்தமாக முடியாது போல். ஏசியில் ட்ராவல் பண்ணுறதுனால அந்த அளவுக்கு தெரியல. இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த காரைக்கால்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சீட்டில் போய் உட்காருவேன். ஸோ ரூட்டு பார்த்துடலாம். ரூட்டு வந்து பார்த்திங்கன்னா வேளாங்கண்ணி டு சென்னைனா அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஈசிஆர் ரூட்டு தான். வேளாங்கண்ணியில் இருந்து நாகப்பட்டினம், நாகூர், காரைக்கால் வழியாக உங்களுக்கு சீர்காழி போய், சீர்காழியில் இருந்து சிதம்பரம், கடலூர் வழியாக பாண்டிச்சேரி, பாண்டிச்சேரியில் இருந்து நம்ம திருவான்மியூர் வழியாக சென்னை, கோயம்பேடு வந்து போவோங்க. இதுதான் வந்து ரூட்டு. டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 11:30ங்க. காரைக்கால் வந்திருக்கோம். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய காரைக்கால் வந்திருக்கோம். ஸோ காரைக்காலில் டே டைமில் இப்போ தாங்க ஃபஸ்ட்டு வரேன். ஸோ ஆனால் வெயில் தான் சரியான வெயிலாக இருக்குது. இதுக்கு மேலே போய் ஏசியில் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த லஞ்ச் பிரேக்லாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கேபின் பண்ணலான்ட்ருக்கேன். சென்னைக்கு போக டைமிங் எவ்வளோ நேரம் ஆகும் கேட்டேன். 9 மணி நேரம் ஆகுமா, மேக்ஸிமம் 9 மணி நேரம் ஆகுங்களா. ஆனால் என்ன டைமிங் போவோம் ரீச் ஆகுன்றது தெரியலைங்க அங்கே. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வரைக்கும் சோழிங்கநல்லூர் வரைக்கும் கரெக்டாக போயிடுவாங்களாம். சோழிங்கநல்லூர் தாண்டி தான் டிராஃபிக்கே ஆரம்பிக்குமா, அந்த ஈசிஆர் டிராஃபிக் வந்து ஆரம்பிக்கும் போல். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா டைமிங் சொல்ல முடியாது. நாங்கள் இதே நைட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7:30 மணி நேரத்தில் இருந்து 8 மணி நேரத்துக்குள்ளே சென்னை வந்து போயிடுவாங்களாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சீட்டு வந்து இன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் ஆகலைங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் சீட்டே வந்து கம்மியாக தான் ஆகிருக்கு. அதாவது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வேளாங்கண்ணி டு சென்னை காலையில் ஏசி ஸ்லீப்பர் வந்து 2 பஸ்ஸு, ஒன்று வந்து 9:30, ஒன்று வந்து 10. அந்த 2 பஸ்லேயும் வந்து சீட்டு வந்து கம்மியாக இருக்கறனால ஒரே பஸ்ஸாக வந்து போட்டாங்க. ஸோ இந்த ஒரு பஸ்ஸு தான் காலையில் ஃபஸ்ட்டு ஏசி ஸ்லீப்பராக வந்து வேளாங்கண்ணியில் இருந்து சென்னைக்கு வந்து கிளம்பியிருக்குங்க. 9:40க்கு எடுத்தாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் சீட்டு கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு எல்லா பஸ் ஸ்டாப்பும் உள்ளே போயிட்டு தான் போவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் போனாங்க, காரைக்கால் வந்திருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சீர்காழி, சிதம்பரம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடலூர், பாண்டிச்சேரி, இது எல்லாமே வந்து பஸ் ஸ்டாண்டு உள்ளே போயிட்டு தான் போவாங்க. 1 hour later. ஹாய் கைஸ், ஒரு சூப்பரான இடத்துல நல்லபடியாக போய் லஞ்சு சாப்பிட்டு வந்தாச்சுங்க. கரெக்டாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா 12:50க்கு நிப்பாட்டினாங்க. போய் சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு சாப்பிட்டு இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. ஹோட்டல் ஏஞ்சல் பிளஸா இந்த இடத்துல தான் நிப்பாட்டினாங்க. நல்ல ஒரு ஹைஜீனிக்கான இடத்துல நிப்பாட்டினாங்க. ஃபஸ்ட் கிளாஸ் ஹோட்டல்னே சொல்லலாங்க. சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து ஒரு மீல்ஸ் வாங்கி சாப்பிட்டேன். காஸ்ட் வைஸ் அதிகமாக இருந்தாலும் டேஸ்ட் வைஸ் செம்மையாக இருந்துச்சு. 147 ருபீஸுங்க ஒரு மீல்ஸு. நல்லா சூப்பராக கொடுத்தாங்க. சப்பாத்தி, ஒயிட் ரைஸு, பொரியல், ரசம், சாம்பார், ஏகப்பட்ட இது கொடுத்தாங்க. நல்லா சாப்பிட்டாச்சு. நான் பார்த்துருப்பீங்க கேபின்னு. நான் கரெக்டாக காரைக்கால் வரைக்கும் பண்ணேங்க. அதுக்கப்புறம் முடியல, தூங்கிட்டேன். ஏன்னா நைட்டு ஃபுல்லாக முழிச்சிட்டு இருந்தேன்னா அதனால் தூங்கியாச்சு. இங்கேருந்து கொஞ்சம் நேரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ரெஸ்ட் எடுக்கலாம். ஸோ என்ன டைமிங், ஈவினிங் வந்து சென்னை கோயம்பேடு போகிறாங்க, எல்லாமே வந்து பார்த்துடலாம்.
எஸ்சிடிசியில் எல்லாமே பக்காவாக இருக்குங்க. இப்போ நிப்பாட்டின ஹோட்டலாக இருக்கட்டும், உள்ள ஏசி ஃப்ளோவாக இருக்கட்டும், ரெக்ளைனிங்காக இருக்கட்டும், எல்லாமே பக்காவாக இருக்குது. ஆனால் ஒரே குறைங்க, சார்ஜிங் பாயிண்ட்டு ஒர்க் ஆகவே இல்லை. எந்த சீட்லேயும் ஒர்க் ஆகாதுங்களாம். முன்னாடி கொடுத்துருக்காங்க ப்ளக் பாயிண்ட்டு, அதுலேயும் போட்டால் அதுலேயும் ஒர்க் ஆகலை. ஸோ அதை மட்டும் சரி பண்ணால் நல்லாயிருக்கும். எல்லாமே சூப்பராக இருக்குது. ஏன் இந்த ஒரு குறையை மட்டும் கொடுக்குறாங்க தெரில. ஸோ அதை சரி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ வர BS6லையாச்சும் அதை கொஞ்சம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். இந்த சார்ஜிங் பாயிண்ட்டு எல்லாமே பக்காவாக மெயின்டைன் பண்ணணும். மணி கரெக்டாக 1:50ங்க. சிதம்பரம் வந்திருக்கோம். சிதம்பரம் ஒரு மெயினான ஊருங்க. ஏன்னா சிதம்பரமில் உங்களுக்கு நடராஜர் பெரிய கோயில் வந்து இங்கே இருக்குது. ஸோ அதனால் அந்த ஊர் ரொம்ப ஒரு மெயினான ஊர், புகழ்பெற்ற கோயில், உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு யூனிவர்சிட்டி இருக்குதுங்க, அண்ணாமலை யூனிவர்சிட்டி. இப்போ நம்மளுடைய சென்னையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இருக்குல்ல, அதே போல் இங்கே ஒரு ஃபேமஸான யூனிவர்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டி. ஸோ ஒரு சூப்பரான ஊருக்கு தான் இப்போ வந்திருக்கோம், சிதம்பரம். ஸோ வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணி போகலாம். One hour later. டைம் கரெக்டாக 3:50ங்க. புதுச்சேரி வந்திருக்கோம். புதுச்சேரி மாநிலமான பாண்டிச்சேரிக்கு வந்திருக்கோங்க. பஸ் ஸ்டாண்டு மாறிடுச்சு போல், ரொம்ப நாள் கழிச்சு வரேன். ஃபஸ்ட்டு பஸ் ஸ்டாண்ட் அங்கே இருக்கும், இப்போ வந்து இங்கே வச்சுருக்காங்க போல். இன்னும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 160 கிலோமீட்டர் இருக்குதுங்க, ஒரு 160 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணி போகலாம். குட் ஈவினிங் கைஸ். டைம் கரெக்டாக 5 மணி ஆகுது. நமக்கு வந்து ஒரு டீ பிரேக், பயோ பிரேக் விட்டுருக்காங்க. கரெக்டாக எங்கன்னா கல்பாக்கத்துக்கு முன்னாடி உள்ள ஊருங்க, கடப்பாக்கம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து விட்டுருக்காங்க.
ஸோ டீ காஃபி ஸ்நாக்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குங்க. ஈவினிங் டைம் ஈசிஆரில் ட்ராவல் பண்ணுறது சூப்பராக இருக்குங்க. ஆனால் வெயில் ஒரு பக்கம் சரியான வெயிலாக இருந்துச்சு. இந்த பாண்டிச்சேரி வரும்போதெல்லாம் எதிர்வெயில், அப்படி ஒரு எதிர்வெயிலுங்க. முன்னாடி உட்காந்து கேபின் எடுக்கவே முடியல. ஒரு பக்கம் இன்ஜின் ஹீட்டு, ஒரு பக்கம் எதிர்வெயில் சரியான இதாகிடுச்சு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி அந்த சிட்டி தாண்டிட்டோன்னே கொஞ்சம் நேரம் கேபின் பண்ணேன். இது வரைக்கும் பண்ணலான்னு சொல்லி பண்ணேன். இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கேபின் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே போயிட்டு ரெஸ்ட் எடுக்க போகிறேன். ஸோ ஈவினிங் வந்து எத்தனை மணிக்கு நம்ம சென்னை கோயம்பேடு போகிறோம் எல்லாமே பார்த்துடலாம். சென்னை கோயம்பேடு போனால் போவேன், அப்படி இல்லைனா அதுக்கு முன்னாடி உள்ள எம்எம்டியில் இறங்கிடுவேன். ஏன்னா எம்எம்டி இறங்கிட்டேன்னா எனக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் எம்எம்டியில் இறங்கிடலான் இருக்கேன். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேளாங்கண்ணி டு சென்னை, சென்னை டு வேளாங்கண்ணியில் ஒரே ஒரு டோல்கேட் தாங்க வரும். கரெக்டாக எங்கன்னா கோவளம் தாண்டி வரும் உத்தண்டி டோல்கேட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு டோல்கேட் தான் இந்த ரூட்லேயே இருக்குது. மற்ற டோல்கேட்டே இல்லைங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோடு ஃபுல்லாகவே சிங்கிள் ரோடுங்க. ஏன்னா பைபாஸ் போட்டுட்ருக்காங்க. அந்த கடலூர் டு காரைக்கால்லாம் வந்து பார்த்திங்கன்னா 4-வே பைபாஸ் வந்து போட்டுட்ருக்காங்க. அந்த பைபாஸ் முடிஞ்சிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டோல்கேட் கொண்டு வந்துடுவாங்க. அது வரைக்கும் இந்த ரூட்டில் ஒரு டோல்கேட் தான் இருக்குது. ஹாய் கைஸ், நம்மளுடைய எஸ்சிடிசி வீடியோ பார்த்துருப்பீங்க. என்னடா டிஃப்ரெண்ட்டாக வச்சு என் கார்டு தரேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா அங்கே வந்து நம்ம வந்து இறங்குனதே லேட்டு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேஸும் ரொம்ப டல்லாக இருந்துச்சுங்க. ஸோ அதனால தான் வீட்டில் வச்சு இப்போ நான் உங்களுக்கு என் கார்டு தரேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 8:30 மணிக்கு எம்எம்டிஏ பஸ் ஸ்டாப்பில் இறங்கிட்டோங்க. கோயம்பேடு வரைக்கும் நான் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணல. ட்ராவலிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 11 மணி நேரம் ஆகிடுச்சுங்க. காலையில் அங்கே 9:40 9:30 மணி வச்சாலும் கரெக்டாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 8:30 மணிக்கு எம்எம்டியில் இறங்கிட்டோம். எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா வேளாங்கண்ணி டு சென்னை வந்து உங்களுக்கு 9 மணி நேரம் தாங்க ட்ராவலிங் டைம் வரும். டே டைம்னா 9 மணி நேரம் வரும். பட் டிராஃபிக்னால உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் சென்னை டிராஃபிக் தான். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருவான்மியூர் வரைக்கும் கரெக்டாக வந்துட்டாங்க. திருவான்மியூர் தாண்டி திருவான்மியூர், கிண்டி, இந்த அசோக் பில்லர் இது எல்லாமே சரியான டிராஃபிக்குங்க. ஸோ ஈவினிங் டைம் நிறைய பேர் ஆஃபீஸ் முடிச்சுட்டு போகிறனால நல்ல டிராஃபிக்கு. ஸோ அதனால தான் அந்த ஒரு இதனால தான் டிலே ஆகிடுச்சு. மற்றபடி ட்ராவலிங்கில் சூப்பராக போச்சுங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த பாண்டிச்சேரியில் இருந்து மகாபலிபுரம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரோடு வேலை போயிட்டுருக்குங்க. ஃபுல்லாக பைபாஸாக போட்டுட்ருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பக்கம் டிராஃபிக்னே கூட சொல்லலாம். அந்த ஒரு ரீசனால் தான் டிலே. மற்றபடி ட்ராவலிங்லாம் சூப்பராக போச்சுங்க. ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன் ஈசிஆரை டே டைமில் கவர் பண்ணணும், அது எஸ்சிடிசியில் கவர் பண்ணணும்னு நினச்சேன். அந்த ஆசை எனக்கு நிறைவேறிடுச்சுங்க. ஸோ எப்படியும் நம்ம ட்ராவல் பண்ணி வந்துட்டோம். மற்றபடி உங்களுக்கு சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் வ்ளாகில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். இந்த வ்ளாக் இதோடு நான் முடிச்சுக்கிறேன் கைஸ். இந்த வ்ளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ட்ராவல் வ்ளாகில் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன். டாடா.